அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரையுலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலை அடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில் கிராமத்தில் வசித்த வெங்கடாச்சல பாகவதர் பிச்சையம்மாள் தம்பதிக்கு மகனாக 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் கேவி மகாதேவன். கேவி மகாதேவனின் தாத்தா ராம பாகவதர் அந்த நாளிலேயே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானா இருந்தவர். அவருடைய தந்தை, அதாவது கேவி மகாதேவனின் தந்தை வெங்கடாச்சலமும் புகழ்பெற்ற பாகவதர். இசைக்கலை இவங்களுடைய குடும்ப சொத்து. அதனாலேயே சிறு வயதிலேயே இசை அவருக்குள்ளேயும் வந்துருச்சு. இசை மீது மகனுக்கு இருந்த ஆர்வம் காரணமாக தந்தையே முதல் குருவாக இருந்து ஆரம்ப பாடத்தை கற்றுக் கொடுத்தார். வடசேரியில் இருந்த SMRV உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்ட மகாதேவன் சங்கீதம் படிக்கிறதுக்காக பூதப்பாண்டி கிராமத்தில் வசித்து வந்த அருணாச்சல கவிராயர் அப்படின்றவர்கிட்ட போனார். வாய்ப்பாட்டை தவிர நாதஸ்வரம், தவில், பம்பை, முரசு, புல்லாங்குழல், ஹார்மோனியம், மோர்சிங், ஜலதரங்கம், வீணை, வயலின், கொன்னக்கோல், கோட்டு வாத்தியம் இதையெல்லாம் கற்றுக்கிட்ட மகாதேவன் சின்ன வயசுலேயே மேடை ஏறி கச்சேரி செய்யக்கூடிய அளவுக்கு இசை ஞானத்தை வளர்த்துக்கிட்டார். பாட்டு மகாதேவனை ஈர்த்த அளவுக்கு படிப்பு அவரை ஈர்க்கலை. இந்த நிலைமையில் ஒரு நாள் சென்னையிலிருந்து வந்த பாலகந்தர்வ கானசபா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடக குழுவினர் பூதப்பாண்டி அருணாச்சல கவிராயரை தொடர்பு கொண்டு நல்லா பாட தெரிஞ்ச யாராவது இருந்தால் நாடக கம்பெனியில் சேர்த்துக்கிறதா ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மகாதேவனுடைய நினைவு வந்துருச்சு. உடனே மகாதேவனின் முகவரியை கொடுத்துருக்கிறார். நாடக கம்பெனியில் சேர்ந்து சென்னைக்கு போனால் நல்லா முன்னுக்கு வரலாம், ஒரு தியாகராஜ பாகவதர் மாதிரி நாமளும் நன்னா பெரிய லெவலில் வரலாம் அப்படின்ட்டு 14 வயது மகாதேவனின் மனசுக்குள்ள கற்பனை சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் வீட்டிலையோ மூத்த மகனை அப்படி அனுப்ப மனசு இல்லை. ஆனால் மகாதேவன் மனசுலையோ நாடக கம்பெனியில் சேரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. பெற்றோருக்கு சமாதானம் எல்லாம் சொல்லி அவங்கள சம்மதிக்கவும் வச்சுட்டார். சென்னை வந்த மகாதேவனுக்கு பாலகந்தர்வ நாடக சபா நாடக குழு நடத்தின நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இசைஞானம் நிரம்ப பெற்ற மகாதேவனின் சாரீர வளம் அவருடைய திறமையை வெளிப்படுத்த உதவுச்சு. ஆனாலும் நாடகத்துக்கு வசூல் இல்லை அப்படின்னு தினமும் சாப்பிட்றதுக்கே எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்பி வந்த நாடக கம்பெனி நஷ்டத்தில் இழுத்து மூடப்பட்டதும் ஊருக்கு திரும்புறதுக்கும் மனசு இல்லாமல் வடசென்னையில் வால்டாக்ஸ் ரோட்டின் கடைசியில் இருந்த யானை கவுனியில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டார் மகாதேவன். நடிக்க வந்த மகாதேவனுக்கு ஹோட்டலில் சார் சாப்பிட்டது 2 தோசை, ஒரு காப்பி, 2 அணா அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சர்வர் வேலை கிடச்சிது. ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே நாடகங்களை நடிக்கவும் வாசிக்கவும் முயற்சி செஞ்சார். பெருசாக வாய்ப்பெல்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்பப்போ ஒற்றவாட தேட்டரில் கிடச்சிது. அப்படியே 4 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு தடவை திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற படத்தில் துவாரக பாலகர்களில் ஒருத்தராக தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. நடிச்சிட்டார். பாய்ஸ் நாடக கம்பெனி போலவே ஸ்பெஷல் நாடக கம்பெனிகளும் இயங்கிட்டு தான் இருந்தது. அதாவது மிக பிரபலமான நாடக நடிகைகள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குழுவை அமைச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய நாடகங்கள். MK தியாகராஜ பாகவதர், SG கிட்டப்பா இவங்கெல்லாம் இப்படி ஸ்பெஷல் நாடக கம்பெனிகள் மூலமாக பிரபலமானவங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் நாடக குழுவில் ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு மகாதேவனுக்கு கிடைச்சது. தொடர்ந்து அந்த நாடக குழு நடத்தின நாடகங்களுக்கு ஊர் ஊராக போய் ஹார்மோனியம் வாசித்த மகாதேவன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலில் நாடகம் நடந்தப்போ அங்கேயும் உற்சாகமாக வாசித்தார். அப்போது பார்வையாளர் வரிசையிலிருந்து மகாதேவனுடைய திறமையை கவனித்த இசையமைப்பாளர் SV வெங்கடராமன் நாடகம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மகாதேவனை மனமாற பாராட்டினதோட தான் AV மெய்யப்ப செட்டியாரின் நந்தகுமார் படத்துக்கு இசையமைக்க போகிறேன் அப்படின்னும் அதில் தன்னோடு இணைந்து பணியாற்றும்படியும் அழைப்பு விடுத்தார். நந்தகுமார் படத்தில் இசையமைப்பாளராக SV வெங்கட்ராமன் அறிமுகம் ஆனார். அவர்கிட்ட உதவியாளராக மகாதேவன் பணியாற்றினார். முதல் முறையாக TR மகாலிங்கம், TR ராமச்சந்திரன் நடித்த அந்த படத்தில் முதல் முறையாக பின்னணி பாடக்கூடிய முறையை அறிமுகம் செய்யப்பட்டு அதில் முதல் முறையாக பின்னணி பாடினார் லலிதா வெங்கட்ராமன்.
நந்தகுமார் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறல. அடுத்தடுத்து வந்த படங்களின் தோல்வி, கருத்து வேறுபாடுகளால் ஏவிஎம் நிறுவனத்தை விட்டு எஸ்பி வெங்கட்ராமன் வெளியேறிட்டார். இதனால் டிஓ சுப்பாராவ் அப்படிங்கக்கூடிய இசை அமைப்பாளர்கிட்ட சேர்ந்து அவர்கிட்ட கொஞ்ச காலம் வேலை பார்த்த மகாதேவன் அதுக்கு பின்னாடி டிஏ கல்யாணத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் இசை அமைப்பாளராக டிஏ கல்யாணம் பணியாற்றினார். அங்கே மனோன்மணி படம் உருவானப்போ அந்த படத்துக்கு இசையமைத்த டிஏ கல்யாணம் மகாதேவன்ட்ட நீ ஒரு பாட்டுக்கு டியூன் போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மோகனாங்க வதனி அப்படின்னு துவங்கக்கூடிய பாபநாசம் ராஜகோபால் ஐயரின் பாடலுக்கு கேவி மகாதேவன் இசையமைச்சிட்டார். அந்த பாடலை கேட்ட கதாநாயகன் பியு சின்னப்பா கேவி மகாதேவனை அழைச்சி பாராட்டினதோட அந்த பாடலில் உணர்ச்சி பொங்கக்கூடிய குரலில் பாடி நடித்தார். டிஏ கல்யாணம் இசையமைத்த அந்த படத்தில் உதவியாளராக இருந்து ஒரு பாடலுக்கு மட்டும் இசையமைத்து ஒரு இசை அமைப்பாளராக கேவி மகாதேவன் அறிமுகமான ஆண்டு 1942ஆம் ஆண்டு. அதுக்கு பின்னாடி டிஏ கல்யாணத்தோடு சேர்ந்து மாயஜோதி, சிவலிங்க சாட்சி போன்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படங்களுக்கு பணியாற்றிய கேவி மகாதேவன் ஜி ராமநாதன் இசையமைத்த ஆனந்தன் அல்லது அக்னி புராண மகிமை அப்படின்ற படத்துக்கும் இசையமைச்சார். அதுக்கு பின்னாடி எழுத்தாளர் PS ராமையா இயக்கிய தன அமராவதி படத்துக்கு தனியாக இசையமைச்சார் கேவி மகாதேவன். அந்த படத்தில் நகைச்சுவை வேஷத்தில் அறிமுகமான ஜேபி சந்திரபாபுவை உன் அழகிற்கு இணை என்ன சொல்வது என்ற பாடலை பாட வச்சார். அந்த படத்தில் நடித்த PS சரோஜாவுக்காக வைக்கம் சரஸ்வதி அப்படின்ற பாடகியை பின்னணி பாட வச்சார். அடுத்து இசையமைத்த தேவதாசி படம் அவருக்கு நல்ல பேரை பெற்றுத்தந்தது. 1952ஆம் ஆண்டு ஆர் பத்மநாபன் தயாரித்து இயக்கிய குமாரி படத்துக்கு இசையமைத்து அதில் இடம்பெற்ற ஆணுக்கு பெண் வேணுமே அப்படின்ற பாடலையும் பாடியிருந்த மகாதேவன் 2 பாடல்களை பாட வைத்து AM ராஜாவை பாடகராக அறிமுகம் பண்ணி வச்சார். கதாநாயகனாக எம்ஜிஆரும் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீரஞ்சனியும் குமாரி படத்தில் நடிக்க மகாராணியாக மாதுரி தேவியும் அவருடைய தம்பியாக TS துரைராஜும் நடித்தாங்க. ML பதி இயக்கத்தில் மதன மோகினி அப்படின்ற படத்துக்கு இசையமைச்சார் கேவி மகாதேவன். நரசிம்ம பாரதி, CR ராஜகுமார் நடித்த இந்த படத்துக்கு இசை அமைக்கிறப்போ ஒரு டூயட் பாடலை பாட P லீலா பாடல் பதிவுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் பாட வர வேண்டிய ஆண் பாடகர் வரவே இல்லை. அதனால் கேவி மகாதேவனை P லீலாவோட இணைந்து பாடிட்டார். இந்த ஒரு பாடல் அப்படின்னு இல்லை, படத்தில் கதாநாயகனுக்கான 3 பாடல்களையுமே கேவி மகாதேவனையே பாடிட்டார். சண்முக பிரியா ராகத்தில் அமைக்கப்பட்ட கண்ணோடு கண்ணால் ரகசியம் பேசி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலில் கேவி மகாதேவனின் குரல் இனிமை கேட்கிறவங்களெல்லாம் பிரமிக்க வச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் நடிகை மாதுரி தேவி தயாரித்து நடித்த ரோகிணி, AP நாகராஜன் கதை எழுதி நடித்த நால்வர், மாங்கல்யம், MK ராதா நடித்த நல்ல காலம், MGR சிவாஜி நடித்த கூண்டுக்கிளி, இப்படி பல படங்கள் வந்தாலும் அடுத்த வெற்றி படமாக MA வேணு தயாரித்த டவுன் பஸ் படம் 1955 வெளிவந்தது. கண்ணப்பா, அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்த அந்த படத்தில் கேவி மகாதேவனின் இசை அமைப்பில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அந்த படத்தின் வெற்றிக்கு உதவுச்சு. அதில் MS ராஜேஸ்வரி பாடின சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா அப்படின்ற பாடல் பெரிய புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலுக்கு மிக குறைந்த இசைக்கருவிகளை கொண்டு அவர் இசையமைத்திருந்தார். அதுக்கு பின்னாடி MGR நடித்த தாய்க்கு பின் தாரம் படத்தில் மருதகாசி எழுதின மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலை அப்படின்ற பாடல் கேவி மகாதேவனை இன்னும் உயர்த்தி அழகு பார்த்துச்சு. அடுத்து வந்த முதலாளி படத்தில் இடம்பெற்ற ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே பாடல் திக்கெட்டும் பரவுச்சு. மக்களை பெற்ற மகராசி படத்தில் TM சவுந்தரராஜன் பாடின மணப்பாற மாடு கட்டி, போறவளே பொன்னுரங்கம், நடிகை பானுமதி பாடின சொன்ன பேச்சை கேட்கணும், சீனிவாஸ் பாடின ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின ஓ மயிலக்கா, இப்படி எல்லா பாடல்களும் புகழ்பெற்ற பாடல்களாக கேட்க கேட்க திகட்டாத மண்மணம் கமழக்கூடிய பாடல்களாக அமைஞ்சுது. நல்ல இடத்து சம்பந்தம், படிக்காத மேதை, சாரதா, இருவர் உள்ளம், வானம்பாடி, திருவிளையாடல், இதய கமலம், தில்லானா மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவருட்செல்வர், திருமால் பெருமை, சங்கராபரணம், சம்பூர்ண ராமாயணம், அடிமை பெண், வசந்த மாளிகை, குலமா குணமா, கண்கண்ட தெய்வம், கைதி கண்ணாயிரம், அன்னை இல்லம், விளையாட்டு பிள்ளை, இப்படி பல படங்களின் மகத்தான வெற்றிக்கு கேவி மகாதேவனின் இசையமைப்பும் முக்கிய காரணம் அப்படின்னா அது மிகையாகாது. இவருடைய இசையில் எத்தனை பாடல்கள் காலம் கடந்து காற்றின் பெருவழிக்கு கௌரவம் சேர்த்துருக்கு தெரியுமா? மிஸ்ர யமன் ராகத்தில்
நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அரபி ராகத்தில் ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, மோகன ராகத்தில் மலர்கள் நனைந்தன பனியாலே, கல்யாணி ராகத்தில் மன்னவன் வந்தானடி அப்படின்னு ஒரு பாட்டு, பீம்ப்ளாஸ் ராகத்தில் கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்ட்டு ராகங்களுக்கு இவர் செய்த ஆராதனையின் பட்டியல் அடங்க மறுக்கும். சுத்தமான கர்நாடக இசையில் பாடல்கள் அமைச்சோம் அப்படின்னா இது என்ன பாகவதர் காலமா அப்படின்னு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான நேரத்தில் செந்தேனாக கர்நாடக இசையை திரை இசையில் குழைத்து தந்தவர் தான் திரை இசை திலகம் அப்படின்னு அனைவராலும் முடிசூட்டப்பட்ட KV மகாதேவன். 1965 அவரது இசை அமைப்பில் வெளிவந்த திருவிளையாடல், அந்த படத்தில் இடம்பெற்ற ஞான படத்தை பிடிந்து அப்படின்ற பாடலை மறக்க முடியுமா? தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மேடைக்காக எழுதின விருத்த பாடல் அது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு முழுமையாக ஒரு ராகத்துக்குள்ளே பொருத்தி KB சுந்தராம்பாளை பாட வச்சு பண்டிதர் முதல் பாமரர் வரைக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் துணிவும் ஒரு இசையமைப்பாளருக்கு இருந்திருக்கணும். அது KV மகாதேவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவரால் அந்த பாடலை ஒரு வெற்றி பாடலாக கொடுக்க முடிஞ்சது. திரை இசை பாடல்களுக்கு நம்ம கர்நாடக இசை பொருந்துறது மாதிரி வேறு எதுவும் பொருந்துறதில்லை அப்படின்ற ஒரு அழுத்தமான கருத்தை பலதரப்பட்ட பாடல்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கிறார். புன்னாக வராளி ராகத்தில் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு கர்நாடக ரீதியில் அமைச்சவர் அதே ராகத்தை பயன்படுத்தி எலந்த பயம் அப்படின்ற ஒரு பாடலை பணமா பாசமா படத்தில் அமைச்சு பாமர மக்களின் இதயத்தையும் வென்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடக இசையின் பெருமையை திரைப்படங்களின் மூலமாக எடுத்து காட்டினவங்கள KV மகாதேவன் ஒருத்தர். கிராமிய பாடல்களுக்கு கிராமிய இசைக்கு முக்கியத்துவம் ஏற்படுத்தி கொடுத்தவங்கள குறிப்பிடத்தக்கவர் அப்படின்ற பெருமையும் அவருக்கு உண்டு. தன்னுடைய பாடலை நல்லா பாடிட்டா பாடகரை உடனே பாராட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பார். அதே நேரத்தில் வெற்றி பெறக்கூடிய பாடல்களால் தேடி வந்தபடி இருக்கக்கூடிய பாராட்டுக்களை தலைக்கு ஏற்றிக்கவும் மாட்டார். பணிவும் இனிமையும் எளிமையும் மிக்கவர் தான் KV மகாதேவன். மன்னவன் வந்தானடி பாடலுக்காக அவரை பிரபல வீணை இசை மேதை பாலச்சந்தர் மனமாற பாராட்டினப்போ இதை போய் பெருசாக சொல்கிறேல, அம்பிகாபதி படத்தில் பெரியவர் இசை சக்கரவர்த்தி ராமநாதன் சிந்தனை செய் மனமே அப்படின்னு போட்ட பாடல் இன்னும் நம்ம சிந்தனையை குறைஞ்சிக்கிட்டு இருக்கே, அது கல்யாணி, அதுக்கு முன்னாடி நான் போட்டது வெறும் கடையாணி அப்படின்னு சொன்னார் KV மகாதேவன். ஒரு கோரஸ் பாடகியாக இசை வாழ்க்கையை தொடங்கிய லூர்து மேரி ராஜேஸ்வரி, அதாவது LR ஈஸ்வரிய முதல்ல பின்னணி பாடகியாக நல்ல இடத்து சம்பந்தம் படத்தின் மூலமாக அறிமுகம் செஞ்சவர் KV மகாதேவன் தான். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை முதலாக சொந்த குரல்ல அம்மா என்றால் அன்பு பாடலை பாட வச்சரும் அவர் தான். 1000 நிலவே வா பாடலின் மூலமாக SP பாலசுப்ரமணியத்தை இங்கே அறிமுகம் பண்ணவரும் அவர் தான். கர்நாடக இசையில் SP பாலசுப்ரமணியத்துக்கு அதிக அனுபவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட சங்கராபரணம் படத்தின் கதாநாயகன் சோமயாஜுலுவின் சாரீரத்திற்கு SP பாலசுப்ரமணியத்தின் குரல்தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு KV மகாதேவனும் அப்படத்தின் இயக்குனர் K விஸ்வநாத்தும் தீர்மானம் பண்ணி SP பாலசுப்ரமணியத்துக்கு கொஞ்சம் கடினமான பயிற்சியெல்லாம் கொடுத்து பாட வச்சாங்க. அவரும் சிரமப்பட்டு அக்கறையோட நல்லா பாடி KV மகாதேவனுக்கு வெற்றி தேடி கொடுத்தார். கலைஞர்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய இசையில் அமைந்த ஒரு அருமையான மெட்டு மக்கள்கிட்ட சரியாக போய் சேரல அப்படின்னா அந்த மெட்டை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பார் KV மகாதேவன். எங்க வீட்டு பெண் KV மகாதேவன் இசையில் வெளிவந்த படம். இந்த படத்துக்காக கால்களே நில்லுங்கள் அப்படின்னு ஒரு அருமையான மெலடி பாடலை கொடுத்துருந்தார். ஆனால் படம் சரியாக போகாததுனால பாடல் எடுபடாமல் போயிடுச்சு. ஒரு நல்ல டியூனு இப்படி எடுபடாமல் போயிடுச்சு அப்படின்ற ஆதங்கம் அவர் மனதை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி மக்கள் திலகம் MGRின் வெற்றி படமான மாட்டுக்கார வேலன் படத்துக்கு இசை அமைக்கிறப்போ கால்களே நில்லுங்கள் மெட்டையே சின்ன மாறுதல் பண்ணி வேகமான தாளக்கதியில் பாடலை அமைச்சு வெளியிட்டதுக்கு பின்னாடி அந்த பாடலின் வெற்றியை ரசித்தார். அந்த பாடல்தான் பட்டிக்காடா பட்டணமா. பாடலுக்கான சரணத்தை அமைக்கிறப்போ கடைசி வரியை வாத்தியங்களே இல்லாமல் நிசப்தமாக அமைத்து மறுபடியும் பல்லவிக்கு திரும்பும்போது தாளத்தில் ஒரு பீட் முத்திரை கொடுக்கிறது KV மகாதேவனின் தனி பாணி. எந்த பாடலிலையும் சரணத்தின் கடைசி வரி பாடலின் மையக்கருத்தை அமையும். அந்த மையக்கருத்தை இப்படிப்பட்ட தாள மற்றும் மௌன இடைவெளியோடு அமைக்கிறப்போ அழுத்தம் திருத்தமாக மக்கள் மனசில் பதிய வைக்க முடியும். உதாரணமாக வசந்த மாளிகை படத்தில் வரக்கூடிய மயக்கம் என்ன பாடலின் இறுதி சரணத்தில் வரக்கூடிய கடைசி வரிகள் இப்படி இருக்கும். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன்.
இந்த வரிகளை பி. சுசீலா பாடுறப்போ உயிர் போனாலும் அப்படின்ற வார்த்தைகளுக்கு தனி அழுத்தம் கொடுத்து அந்த வரிகளை நிசப்தமாக அமைத்து அழுத்தமான காதலை கேட்குறவங்க மனசில் பதிய வச்சிருப்பார் கேவி மகாதேவன். 1962ஆம் ஆண்டு மான்சி மனசுலு படத்தின் மூலமாக தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமாகி அதில் இடம்பெற்ற மாமா 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 பாடல் மூலமாக பெரும் புகழ் பெற்றார். அதன் விளைவாக தெலுங்கு திரையுலகம் அவரை அன்புடன் மாமா அப்படின்னு அழைக்க தொடங்குச்சு. சில ரிதங்களுக்கே மாமா ரிதம் அப்படின்னு இன்றைக்கும் கூட சில இசை அமைப்பாளர்கள் அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ரிதம் புகழ் பெற்றது. தெலுங்கு மொழியில் அதிக படங்களுக்கு இசை அமைத்திருக்கக்கூடிய கேவி மகாதேவன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளையும் 600க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் 5 படங்களில் 9 பாடல்களை பாடியிருக்கக்கூடிய கேவி மகாதேவன் திரை இசை அப்படிங்கிறது மனதை சுகமாக வருடக்கூடிய தென்றல் போன்ற உணர்வை தருவது அப்படின்னு சொன்னவர். இசை அமைப்பாளர்களுக்காக தேசிய விருது முதலாக 1967ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டப்போ முதல் வருடமே கந்தன் கருணை படத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கேவி மகாதேவன். அதுக்கு பின்னாடி சங்கராபரணம் படத்துக்காக 2வது முறை தேசிய விருது பெற்றார். தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றிருக்கக்கூடிய கேவி மகாதேவன் தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதினை அடிமை பெண் படத்துக்காக பெற்றார். ஆந்திர அரசின் நந்தி விருதை 3 தடவை பெற்றிருக்கக்கூடிய கேவி மகாதேவன் திரை இசை திலகம், இசை சக்கரவர்த்தி, ஸ்வரபிரம்மம் போன்ற பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். கேவி மகாதேவன் இசையமைத்த பாடல்களையே அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல் அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே அப்படின்ற பாடல் தான். கேவி மகாதேவன்கிட்ட உதவியாளராக இருந்த TK புகழேந்தி அப்படின்றவர் குருதட்சணை உட்பட சில படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். கேவி மகாதேவனுக்கு மனைவியும் 3 மகள்களும் 2 மகன்களும் இருக்கிறாங்க. இதில் கண்ணன் அப்படிங்கக்கூடிய மகன் மாசலாமணின்ற படத்தில் நீதிபதியாக நடிச்சிருக்கிறார். வாத நோயால் தாக்கப்பட்ட கேவி மகாதேவன் 1992க்கு பிறகு இசையமைக்கல. திரையுலகத்தினரால் மாமா என்று அழைக்கப்பட்ட கேவி மகாதேவன் 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய 83வது வயதில் காலமாயிட்டார். என்ன நேரலை இன்னைக்கு 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் கேவி மகாதேவனின் வாழ்க்கை வரலாற்று பக்கங்களிலிருந்து சில பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.